வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம், அதுவும் குறிப்பாக அதிமுகவிற்குள் ஏற்பட்டிருக்கிறது. டிவிகே ஆட்சியை பிடித்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ளாகவே அதிமுக இப்போது அதிகாரப்பூர்வமாக இரண்டாக உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நான் பதவி ஆசைக்காக துரோகம் செய்யவில்லை, கட்சி நல்லா இருக்கணும்னா நீங்க எங்களை போங்க போங்கன்னு விரட்டாம வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பேசுங்க என எடப்பாடி பழனிசாமிக்கு பகிரங்கமாக தூதுவிட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. என்ன நடந்தது, பின்னணி என்ன, முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் டிவிகே ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி அதிமுகவிற்குள் பல வருடங்களாக புகைந்து கொண்டிருந்த உட்கட்சி மோதலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் அதிமுகவில் 2 அணிகள் உருவாகியுள்ளன. எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமையிலும் SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் ஆகியோர் மற்றொரு அணியாகவும் செயல்படத் தொடங்கியுள்ளனர். அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத அதிர்ச்சியாக சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி SP வேலுமணி தலைமையிலான 25 MLAக்கள் டிவிகே அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையே அதிர வைத்தனர். தன் கண்முன்னாடியே 25 MLAக்கள் எதிரணிக்கு ஆதரவு தந்ததால் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டார். அதில் தங்களது சுயநலத்திற்காகவும் அமைச்சர் மற்றும் வாரிய பதவிகளுக்காகவும் கழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளவர்கள் என்னை பற்றி அவதூறு பரப்புவது வேதனை அளிக்கிறது. தொண்டர்கள் இத்தகைய முன்னாள் அமைச்சர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று SP வேலுமணி தரப்பை கடுமையாக சாடியிருந்தார் EPS. EPSின் இந்த துரோகி என்ற முத்திரைக்கு இன்று சற்றும் சளைக்காமல், ஆனால் அதே நேரத்தில் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் வகையில் SP வேலுமணி ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அவர் தனது அறிக்கையில், எடப்பாடியார் அவர்களின் உழைப்பை யாரும் மறுக்கவில்லை, ஆனால் கூட்டணி குறித்தோ தேர்தல் செயல்பாடுகள் குறித்தோ யாரையும் கேட்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டீர்கள். தோல்வி வந்த பிறகாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் இறங்கி வந்து எல்லாரிடமும் பேசியிருக்க வேண்டும். அதை விடுத்து நான் மட்டுமே எல்லாம் என்று நீங்கள் பேசுவதை உணர்வுள்ள தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும், நாங்கள் பதவிக்காக டிவிகே அரசுக்கு ஆதரவு அளிக்கவில்லை, மக்கள் தீர்ப்பை மதித்து அரசியல் அறத்தோடுதான் ஆதரவு அளித்துள்ளோம். SP வேலுமணி ஆகிய நான் எந்த தியாகமும் செய்ய தயார். எடப்பாடியாரே, எப்போதும் போல எங்களை போங்க போங்க என்று விரட்டி அடிக்காமல் வாங்க வாங்க என்று ஒருமுறை அழைத்துத்தான் பாருங்களேன், எல்லாமே மாறும், கட்சி நல்லா இருக்கும் என்று உருக்கமாக அதே சமயம் அழுத்தமாக EPSற்கு கோரிக்கை வைத்துள்ளார். நேரடியாக மோதிக்கொண்ட EPS SP வேலுமணி விவகாரம் இப்போது அழைத்தால் பேசத் தயார் என்ற SP வேலுமணியின் அறிக்கையின் மூலம் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது. SP வேலுமணியின் இறங்கி வந்த தூதை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா? 25 MLAக்களை தன் வசம் வைத்துள்ள வேலுமணியை EPS அழைத்து பேசுவாரா? அல்லது அதிமுக அதிகாரப்பூர்வமாக உடையுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேலும் இது போன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளுக்கு நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.